friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் நம்மள டீடாக்ஸ் பண்ணிக்கிறது. நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை முதல்ல வெளியில அகற்றணும் அப்படின்னா தான் நம்ம வேற என்ன செஞ்சாலும் அது எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கான ட்ரிங்க் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். சாதம் வடிச்ச கஞ்சி எடுத்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் கலந்துக்கோங்க. உங்க சுவைக்கேற்ப உப்பு கலந்துக்கோங்க. இதை குடிங்க. இது நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை ஈஸியா வெளியில அகற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சூடோடு குடிச்சிட்டிங்கன்னா போறோம். கொஞ்ச நேரத்துல வயிற்றுல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறிடும். வாரத்துல 3 தடவை வரைக்கும் குடிக்கலாம். பூசணிக்காயை வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இந்த நடு குடல் பகுதியை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த தோல் பகுதியையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இது சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இதை போட்டுக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் சில பேருக்கு கோல்டை உண்டு பண்ணும். ஸோ அவங்க மிளகு சேர்த்துக்கோங்க. இது உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை இப்போ ஜூஸாக அடிச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஜூஸ் ரெடியாக இருக்கு. உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா இதில் கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சம் வறுத்து பொடிச்ச சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடுங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த காரம் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த சீரகப்பொடி உப்புக்கு பதில் நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். நல்ல தரமான தேன் வாங்கி இதில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்து இதை நம்ம குடிக்கலாம். இந்த வெள்ளை பூசணி சாறு நம்ம குடலில் இருக்கிற கழிவுகளை நீக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ந்த ஆவாரம்பூ, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 சிட்டிகை வெந்தயம். இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். அதனால வாரத்தில் 1 நாள் இதை சாப்பிட்டா போதும். இப்போ இந்த ஆவாரம்பூ டீ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்ல சுட சுட கொதிக்க வச்சுக்கோங்க. கேஸை ஆஃப் பண்ணிட்டு அதில் 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த காய்ந்த ஆவாரம் பூக்களையும் போட்டு இந்த 1 சிட்டிகை அளவுக்கு வெந்தயத்தையும் போட்டு நல்லா மூடி வச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வடிகட்டி அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து குடிச்சிடுங்க. இந்த ஜீரக தண்ணீருக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீர். இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் இந்த ஜீரகத்தையும் போட்டுக்கோங்க. நல்ல மிதமான தீயில வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் விட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியோட கலர் நல்ல மஞ்சள் கலராக மாறிடும். நிறுத்தி மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து அன்னைக்கு நீங்கள் குடிக்க போகிற தண்ணி அளவு எவ்வளவோ அதில் கலந்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 பாட்டிலோ 2 பாட்டிலோ நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிப்பீங்களோ அதில் கலந்து நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. த்ரூ அவுட் த டே இந்த ஜீரக தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருங்க. ஜீரகத்துக்கு அந்த பேர் வந்ததுக்கான ரீசனே அது சீர் அகம், அதாவது உள்ள இருக்கிற எல்லாத்தையும் சீர் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த தண்ணியை நீங்கள் த்ரூ அவுட் த டே குடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் இது சரி பண்ணிடும். உள்ள இருக்கிற கழிவுகளை எடுக்க உதவும். ப்ளஸ் இது நல்ல அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுறதுனால நல்ல ஸ்கின் கலரும் இம்ப்ரூவ் ஆகும். இதை நீங்கள் வாரத்தோட எல்லா நாளுமே செய்யலாம். இந்த மல்லி தண்ணி அல்லது சுக்குமல்லி காஃபிக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1-2 பொடிச்ச கொத்தமல்லி விதைகள். ஒரு வாணலியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இந்த கொத்தமல்லி விதைகளை போட்டு சும்மா பெரட்டிட்டுருங்க. அந்த சூடு லைட்டாக ஆறினோடனே 1-2 இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கருப்பட்டி உங்கள் சுவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. கால வேளையில் நீங்கள் இதை செய்தீங்க அப்படின்னா இஞ்சி துருவி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நீங்கள் துருவி ஆட் பண்ணிங்கன்னா போகிறோம். இதே நீங்கள் சாயங்கால வேளைகளில் இதை சாப்பிட்றப்ப அதோட சுக்கு பொடி எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சுக்கு பொடி எடுத்தீங்கன்னா போகிறோம். 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணி அதில் இந்த கொத்தமல்லி பொடியை போட்டுட்டு காலையில் இருந்தால் இஞ்சி துருவி போடுங்க. இந்த கருப்பட்டியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுக்கோங்க. சாயங்காலம் இதே மாதிரி இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த கொத்தமல்லி விதைகளை போட்டு அதோட சுக்கு பொடி சேர்த்து இந்த கருப்பட்டியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிடலாம். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க.
வாரத்தில் 2 நாள் இந்த லெமன் ஹனி வாட்டர் குடிங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வெதுவெதுப்பாக சூடு பண்ணிக்கோங்க, ரொம்ப சூடு பண்ணாதீங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 or 2 ட்ராப்ஸ்லேருந்து பாதி லெமன் மூடி வரைக்கும் கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் உங்கள் சுவைக்கு ஏற்ப ஹனி சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்து நல்லா கலந்து வெதுவெதுப்பாக இருக்கிறப்பவே குடிங்க. இந்த காம்பினேஷன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற கழிவுகளை அகற்றுறதுக்கு உதவும். வாரத்தில் 2 நாள் ஊற வச்ச வெந்தயம் சாப்பிடுங்க. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வேறு என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி நைட்டே வச்சுடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. காலையில் எழுந்து இந்த தண்ணியோடு சேர்த்து அந்த வெந்தயத்தையும் மென்று சாப்பிடுங்க. நல்லா ஊறி இருக்கிறதுனால அதில் கசப்பு தெரியாது. இந்த வெந்தயம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம குடல் ஃபுல்லு ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அதனால அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட் அதெல்லாம் எதுவும் நம்ம உடம்பு இழுக்காமல் இருக்கும். ஸோ நமக்கு வெயிட் ஏறாமல் இருக்கும். அதே மாதிரி இது இதில் நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால குடலில் இருக்கிற கழிவுகளை அகற்றுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கோல்டு ரொம்ப ஈஸியாக பிடிக்கும்னு இருக்கிறவங்க இதை செய்யாதீங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நம்மளோட கல்லீரலை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான ஜூஸு. நம்மளோட லிவர் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸை சாப்பிட்றதுனாலையும் அந்த சாப்பாட்டில் இருக்கிற கெமிக்கல்ஸை க்ளீன் பண்ணுறதுனாலையும் கொஞ்சம் நல்ல டயர்ட் ஆகிடும். நிறைய பேருக்கு அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ஆரம்பமாகும். ஸோ அதை கிளியர் பண்ணி லிவரை சுறுசுறுப்பாக்கிறதுக்கு இந்த ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். இந்த ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலைகள், 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1 இல்லை 2 மிளகு. இது உங்கள் சுவை அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மிளகும் டாக்ஸின்ஸை வெளியில் தள்ளுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் சுவைக்கு ஏற்ப தேன், 1 or 2 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துருவி அதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அடித்து அதை வடிகட்டாமல் அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களால் வடிகட்டாமல் சாப்பிட முடியல அப்படின்னா வடிகட்டி சாப்பிடுங்க. இந்த கொத்தமல்லி ஜூஸ் லிவரை க்ளீன் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட ரத்த சோகையை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உடம்பையும் நல்லா கூல் பண்ணும். வாரத்தில் 2 நாள் வரைக்கும் நீங்கள் இந்த கொத்தமல்லி ஜூஸ் எடுத்துக்கலாம். இதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா அந்த சீக்ஸ் எல்லாம் பிங்க் ஆகுறது உங்களுக்கே தெரியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை ஜூஸு. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஃப்ரெஷ் கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கோங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரெஷ் பெஸ்ட், அதுவும் ஆர்கானிக் பெஸ்ட்டு. 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 இல்லை 2 மிளகு, இது உங்கள் சுவை அளவுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாதி மூடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரௌன் கலர் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. 1 or 2 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ், 2லேருந்து 3 டேட்ஸ். இது உங்கள் சுவை அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் இந்த பேரிச்சம்பழத்தோட அளவை மாற்றிக்கலாம். இந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேரிச்சம்பழம், இந்த தேங்காய், மிளகு, இந்த லெமன் ஜூஸு, இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி அப்படியே வடிகட்டாமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா இளநரை போகும், பித்தம் நல்லா குறையும், உடம்பு நல்லா டீடாக்ஸ் ஆகும். இந்த கருவேப்பிலை இலையில் நல்ல அயன் இருக்கிறதுனால உங்களோட அனிமியா நல்லா குறையும். வாரத்தில் 2 நாள் நீங்கள் இந்த ஜூஸ் சாப்பிட்லாம். வாரத்தில் 3 நாள் வரைக்கும் ஏபிசி ஜூஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அது 3ம் சேர்த்து பண்ணுற ஜூஸு. இதுவும் நம்மளோட உடம்பை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ஃப்ளஷ் பண்ணி விடும் இது வெளியில். என்கிட்ட பீட்ரூட் இல்லை, அதனால் நான் இது மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த காம்பினேஷனில் தக்காளி வேணால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். மிளகு, கொஞ்சம் ஹனி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்ல ஜூஸாக அரைச்சி வடிகட்டாமல் அப்படியே சாப்பிட்றது பெஸ்ட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் நீங்கள் இதை நல்லா ஒரு பெரிய கப் அளவுக்கு சாப்பிட்டுட்டு போனீங்க அப்படின்னா வயிறு நல்லா நிறையும், உங்களுக்கு உடம்பும் டீடாக்ஸ் ஆகும். இதுக்கு அளவெல்லாம் நம்ம கண் நிதானம் தான். உங்களுக்கு வேணும்னா பாதி ஆப்பிள் போட்டுக்கோங்க, பாதி கேரட்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் பீட்ரூட்டு எல்லாம் சேர்த்து போட்டு மிளகு, இந்த லெமன் ஜூஸ், ஹனி, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா அடிச்சுக்க வேண்டியது தான். இப்போ நான் கொடுத்துருக்குற இந்த காம்பினேஷன் ஆஃப் ஜூஸஸ்லாம் உங்களுக்கு எது எப்போ சௌரியப்படுமோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.